அந்த பொண்ணு ஒரு ஏன் புதர் பின்னாடி போகணும்? போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? 10 வயசுக்கு போட வேண்டிய குழந்தையோட இன்ஜெக்ஷனை 4 மாசம் குழந்தைக்கு போட்டதுனால குழந்தைக்கு என்ன பண்ணிருக்காங்க, லங்ஸ் பக்கத்துல சின்னதா ஹோல்ஸ் வேற போட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுங்க. மக்களே, எலெக்ஷன் வந்ததும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சியும் வழக்கம் போல அவங்களுடைய உருட்டு வாக்குறுதிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எப்பவும் போல எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அது உருட்டு வாக்குறுதியாவே இருக்கிற ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. இப்ப லேட்டஸ்டா ஒரு வாக்குறுதி என்ன சொல்லிருக்காங்கன்னா, 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு கற்பழிப்பு நடந்தா மரண தண்டனை விதிக்க சட்டம் இயற்றப்படுமா. ஆக்சுவலி 2018ஆம் ஆண்டு கத்துவா உன்னாவோ கேஸ் அதை மையப்படுத்தி 12 வயசுக்கு கீழே இருக்க சிறுமிகளுக்கு கற்பழிப்பு நடந்தாலே மரண தண்டனை விதிக்கப்படும்னு சட்டமே ஏற்றியாச்சு. அது இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. மாட்டிக்கிட்ட பங்கு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் திடீர்னு வந்து இந்த 5 வருஷமா இவங்க ஆட்சியிலே இல்லாத மாதிரியும் இப்போ இவங்க ஆட்சியை கைப்பற்றி கற்பழிச்ச எல்லாருக்குமே இவங்க மரண தண்டனை வாங்கி கொடுத்துட போற மாதிரியும் பயங்கரமா வாக்குறுதியும் உருட்டிட்டு இருக்காங்க. அதையும் நீங்க நம்பினீங்கன்னா உங்களை மாதிரி தற்கொலைகள் இந்த உலகத்துல யாருமே இருக்க வாய்ப்பே கிடையாது தான் சொல்லுவேன். ஏற்கனவே இருக்க சட்டத்தை இவங்க வந்து மறுபடியும் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றுவேன்னு சொல்றதெல்லாம் எப்பேற்பட்ட பச்சை யோகியத்தனம். எனக்கு ஆத்திரங்கள் வருது. இந்த 5 வருஷத்துல இப்ப வரைக்குமே இவங்களுடைய ஆட்சியில ஏகப்பட்ட கொலைகள், ஏகப்பட்ட கற்பழிப்புகள், ஏகப்பட்ட கடத்தல்கள், இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. என்னமோ இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாத மாதிரியும் ஆட்சியில இவங்க இல்லாத மாதிரியும் இனி வரப்போற எலெக்ஷன்ல இவங்க ஜெயிச்சு அப்பதான் ஆட்சிக்கு வரப்போற மாதிரியும் அநியாயத்துக்கு உருட்டிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க அரசியல்வாதிகளுடைய மனசு எந்த அளவுக்கு கொடூரமானதுன்னு புரிஞ்சுக்கோங்க. தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? டெமோக்ரஸில எலெக்ஷன்றதே ரொம்ப கொடூரமானவனா இல்லாம ஓரளவுக்கு சுமாரான கொடூரமானவனை செலக்ட் பண்றதுதான் இந்த டெமோக்ரஸியே. அதுக்குதான் எலெக்ஷனே நடத்துறாங்க. அதன்படி பார்த்தா நாம என்ன பண்ணணும், எவன் ஓரளவுக்கு கம்மியா கொடூரமான விஷயங்களை செய்யறானோ அவனை தான் செலக்ட் பண்ணி உட்கார வைக்கணும். நாம என்ன பண்றோம், அதை மறந்துட்டு நம்ம மூளை இல்லாம எவன் உண்மையாவே சைக்கோவோ அவனை செலக்ட் பண்ணி ஆட்சியில உட்கார வைக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஆட்சியில எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப புதுசா வாக்குறுதி தராங்களாம். அதாவது கற்பழிப்பே நடக்கல இது வரைக்கும், கற்பழிப்பே நடக்காம, கொள்ளைகள் நடக்காம, இப்பதான் திடீர்னு இவங்களுக்கு இன்னமும் விழிப்புணர்வு வந்து தமிழ்நாட்டுல இருக்க பெண்கள் மேலேயும் சிறுமிகள் மேலேயும் இவங்களுக்கு அக்கறை வர மாதிரி பயங்கரமா உருட்டுவாங்க. அதுலயும் இப்போ கூட பாத்தீங்கன்னா போன வாரம் கூட கற்பழிப்பு நடந்திருக்கு. அதுலயும் இவங்க கட்சி சேர்ந்த ஒரு சைக்கோவே சின்ன பொண்ண என்ன பண்ணிருக்கான், இந்த மாதிரியான வேலையை பண்ணிருக்கான். அவனுக்கு மரண தண்டனையை கொடுத்துட்டு இப்போ இந்த வாக்குறுதி கொடுத்தா கூட ஒரு ஆறுதலா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அது என்னமோ நடக்காத மாதிரியே, இவர் என்னமோ பார்க்காத மாதிரியே புதுசா இவனுங்க வாக்குறுதியை கொடுத்து அதை அப்படியே மக்களுக்காக செயல்படுத்தி நம்மளை காப்பாத்திடுற மாதிரி பயங்கரமா வாக்குறுதின்னு ஒரு பட்டியலை உருவாக்கி உருட்டிட்டு இருப்பானுங்க. தயவு செய்து இதை நம்பி ஏமாந்துடாதீங்க. இந்த 5 வருஷத்துல நம்ம அனுபவிச்சது போதும். நம்ம இந்தியாவில எதுக்கு மரண தண்டனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரேப் அண்ட் மர்டர், அதாவது கற்பழிச்சு கொண்டுட்டாலோ இல்ல கொண்டுட்டு அந்த பாடியை வச்சு ரேப் பண்ணாலோ அதுக்கு மரண தண்டனை. அதே மாதிரி டெரரிசம்க்கு மரண தண்டனை, அதன் மூலமா உயிர் போச்சுன்னா மரண தண்டனை. அதே மாதிரி ரிப்பீட்டட் அஃபென்ஸ், தொடர்ச்சியா கொலைகளை பண்றவங்களும் தொடர்ச்சியா கற்பழிக்கிறவங்களுக்கும் மரண தண்டனை. அதே மாதிரி மாப் லிஞ்சிங், அதன் மூலமா யாராவது இறந்துட்டா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இது மாதிரி ஒரு 5-6 கேட்டகரிக்கு மரண தண்டனை ஏற்கனவே இருக்குன்னு சட்டமே இருக்கு, அது ஆக்டிவ்லயும் இருக்கு. ஆனா எத்தனை பேர் உண்மையாவே இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சு மரண தண்டனையை அனுபவிச்சிருக்காங்கன்னு நீங்க தேடி பாத்தீங்கன்னா இன்னுமே இது மாதிரியான குற்றங்கள் பண்ணவனுங்க ஜாலியா தான் இருக்காங்க. இதுல இவங்க இந்த அரசியல்வாதிகள் பண்ற நகைச்சுவை என்ன தெரியுமா, இந்த கற்பழிப்பு கொலைகள் எல்லாமே இவங்களுடைய ஆட்சியில நடந்துட்டே இருக்கும். ஆனா அப்பெல்லாம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. திடீர்னு எலெக்ஷன் வரும்போது மட்டும் கற்பழிப்பு நடந்தால் அதற்கான சட்டத்தை நாங்கள் இயற்றியே தீர்வோம்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க. அந்த உருட்டை தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் உருட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சட்டம்லாம் இருக்குன்னு. தெரிஞ்சோ இவங்க இப்படி உருட்டுறாங்கன்னா, அதுலயும் இந்த டிஜிட்டல் ஏராலேயே எப்படி உருட்டுறாங்கன்னா, இன்டர்நெட்லாம் இல்லாதப்போ எவ்வளவு ஏமாத்திருப்பாங்க நம்மள, எவ்வளவு மண்டைய கழுவிருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்களை. அந்த மாதிரியான வேலையை தான் திரும்பவும் இவங்க பண்ண பாக்குறாங்க. உஷாரா இருங்க. தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இருக்க பல ஊர்ல காலேஜ் பஸ்ல பொண்ணுங்க போயிட்டு இருக்குன்னா அதை வழிமறிச்சு போதையில இருக்கவனுங்க உள்ளே ஏறி பொண்ணுங்களை கடத்துற அளவுக்கும் பொண்ணுங்களை மிரட்டுற அளவுக்கும் இப்போ இவங்களுடைய ஆட்சியில பயங்கரமா ஆக்டிவா இருக்கானுங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதான். திடீர்னு பெண்களை பாதுகாக்க இவங்க மரண தண்டனையை விதிக்க ஒரு சட்டத்தை உருவாக்குவாங்களாம். சார்,
ரியலாவே இல்லையே. இதே மாதிரி இவங்களுடைய கட்சியை சேர்ந்தவன் அண்ணா யூனிவர்சிட்டியிலே வேலையை பார்த்தான். அவனுக்கு என்ன மரண தண்டனையா கொடுத்துட்டாங்க? இல்லையே, அவன் ஜாலியா தான் இருக்கான். இவங்களெல்லாம் நம்பி நீங்க நாசமா போயிடாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிடையாது, கரண்ட் கிடையாது, ஊசி போடுறதுக்கு ஆள் கிடையாது, செவிலியர்கள் கிடையாது, மருத்துவர்களே கிடையாது. இதோ இப்ப ரீசெண்டா நேத்துன்னு நினைக்கிறேன், ஒரு 4 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசிக்கு பதிலா 10 வயசு குழந்தைக்கு போட வேண்டியது அந்த 4 வயசு குழந்தைக்கு ஊசியை போட்டிருக்காங்க. கையில அறுவை சிகிச்சை போனா காலில் அறுவை சிகிச்சை பண்ணி அனுப்புறாங்க. இப்பேற்பட்ட கேவலமான எல்லா வேலையும் இவங்க தமிழ்நாட்டுல வச்சுக்கிட்டு இவங்க வட இந்தியாவை விட நாங்க முன்னேறி விட்டோம், ஊபியை பார் பீகாரை பார்னு சொல்லிட்டு வாங்களே தவிர தமிழ்நாட்டுல இருக்க மாதிரியான கேவலமான விஷயங்களை இங்க யாருமே பாக்குறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரியான விஷயங்கள் எடப்பாடி ஆட்சியில் இருந்தப்போ கூட நடக்கவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவ்வளவு தொடர்ந்து கேவலமான விஷயங்கள் நடந்தது இந்த ஆட்சியில தான். இப்பேற்பட்ட ஆட்சியை பண்ணிட்டு இப்போ புதுசா என்னமோ நம்ம எல்லாம் முட்டாள்கள் மாதிரியும், ஆனா கரெக்ட் தான், நம்ம முட்டாள்கள் தான், அது முட்டாள்கள்னு தெரிஞ்சுதான் அருமையா மறுபடியும் அதே வாக்குறுதி, அதாவது பெண்களுக்கு ஏதாவது நடந்தா இவங்க பயங்கரமா பொங்கி எழுந்துருவாங்க. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கனிமொழி பேசியிருக்காங்க. ஆனா தொடர்ச்சியான கற்பழிப்புகள் நடந்தப்ப மேடம் எங்க போனாங்கன்னே தெரியல. இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா அங்க தெரியுமா பீகார்ல நடந்தது என்ன ஆச்சுன்னு, மணிப்பூர் தெரியுமா, கோவால நடந்தது என்னன்னு தெரியுமா, மத்திய பிரதேசல நடந்தது என்னன்னு தெரியுமா, அதெல்லாம் விட்டுட்டு உங்க மாநிலத்துல என்ன நடந்தது தெரியுமான்னு கேள்வி கேட்டா நம்மள சங்கின்னு சொல்றது. தயவு செய்து இது எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது மாதிரியான ஆட்கள் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது உருட்டுதான். இவங்க எல்லாம் 100% சொன்னதை செஞ்சதே கிடையாது. இவங்க கட்சி ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான். இப்பவுமே ஏற்கனவே இருக்க சட்டத்துக்கு இப்போ இன்னமும் புதுசா இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க. அதை பண்ணவே மாட்டாங்க, எதுவும் கிடையாது, ஏற்கனவே சட்டம் இருக்கு. அதே மாதிரி நீட் ரகசியம்னு சொல்லிட்டு இன்னும் ரகசியமாவே வச்சுட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. ரகசியம்ன்றது ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் அது ரகசியம், பல பேருக்கு தெரிஞ்சுட்டா அது ரகசியம் கிடையாது. அதனால இன்னி வரைக்குமே அவங்க அதை ரகசியமா வச்சுட்டு வராங்க. அந்த விஷயத்துல நான் அவங்கள பாராட்டுறேன். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இந்தி கூட்டணியில இருக்க பூராவுமே மண்டையில மூளை இல்லாததுதான். ஏன்னா இதே மாதிரிதான் மேற்கு வங்காளத்துல தற்கொலை ஒண்ணு இருக்கு, மமதா தற்கொலைன்னு. அந்த தற்கொலை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ரேப் நடந்துச்சு. அந்த ரேப் நடந்தப்ப டைம் பாத்தீங்கன்னா 9:30 to 10:30. இந்த டைம் பீரியட்ல நடந்த ரேப்புக்கு அது போராடுறேன்னு இதுதான் அங்க முதல்வரா இருக்கு. அந்த மாநிலத்துல முதல்வரா இருந்துட்டு வீதியில் நடந்து அது சம்பந்தமா பேசிட்டு இருக்கும்போது சொல்லுது, பெண்கள் இரவில் வெளியே செல்லக்கூடாது. இதை ஏத்துக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மேல 1 மணிக்கு மேலன்னு சொன்னா ஒரு ரீசன் இருக்கு, லாஜிக் இருக்கு. ஆனா இந்த கற்பழிப்பு நடந்தது 9:30 இருந்து 10:30க்குள்ள. அந்த நேரத்தையே மிக கொடூரமான இரவு நேரம்னு இந்த தற்கொலை சொல்லுதுன்னா, அதுலயும் இந்த விஷயத்த ஒரு பெண்ணா இருந்து இந்த தற்கொலை சொல்லுதுன்னா, இதெல்லாம் என்ன மாதிரியான பிரிவுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இது மாதிரியான விஷயங்கள் தான் இங்க நம்ம தமிழ்நாட்டிலே நடந்துட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நீங்க 9:30 மணிக்கு மேலேயே வெளியே வரக்கூடாதான், வெளியே வர்றது பொண்ணுங்க தப்பு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரன், திமுகவுக்கு முட்டு கொடுக்குற பைத்தியக்காரன் சொல்றான், அந்த பொண்ணு ஒரு ஏன் புதர் பின்னாடி போகணும்? போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்க? பின்னாடி ஏன் அந்த பொண்ணு போச்சு? வீட்டுக்கு பின்னாடி இருக்க புதருக்கு ஏன் அந்த பொண்ணு போச்சு? அது ஏன் போச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வீட்டுல கழிப்பிட வசதி கிடையாது. இந்த தமிழ்நாட்டை பயங்கரமா டெவலப் பண்ணிட்டோம், நாங்க வடக்கை விட இங்க பயங்கரமா முன்னேறிட்டோம்னு உருட்டிட்டு இருக்க இந்த திராவிட மாடல் ஏன் இது மாதிரியான உண்மையாவே கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு இது மாதிரி உதவிகளை செய்யக்கூடாது? கழிப்பறையை கட்டி கொடுக்கலாம், அவங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணிட மாட்டாங்க. உண்மையாவே எந்த மக்கள் இந்த அரசாங்க உதவியை நாடி இருக்காங்க, உண்மையாவே யாருக்கு இந்த சலுகைகள்லாம் தேவையோ அவங்க யாருக்குமே உண்மையாவே இந்த சலுகைகள் போய் சேர்றதே கிடையாது. இந்தியாவுடைய மிக கேவலமான சிஸ்டத்துல இதுவும் ஒண்ணு. யார் ஏற்கனவே சலுகைகள் மூலம் பயனடைஞ்சாங்களோ அவங்க மட்டும்தான் தொடர்ச்சியா சலுகைகளை அனுபவிச்சுட்டே இருக்காங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் கற்பழிப்பு நடந்தா அது பெண்களுடைய தவறுன்னு இவங்களே சொல்லுவாங்களாம். இவங்களே சொல்லிட்டு மறுபடியும் இது மாதிரி சிறுமிகளுக்கு ஏதாவது கற்பழிப்பு சம்பவம் நடந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் இவங்களே சட்டத்தை ஏற்றுவாங்களாம். எந்த பயனும் இல்ல. இதே மாதிரி இதனால் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணிடுவாங்களாம். இப்போ திடீர்னு ஒவ்வொருத்தனையும் பாருங்க, கிறிஸ்டியன் பேர் வச்சிருக்கவனையும் பாருங்க, இந்த மதச்சார்பற்றவர்கள் நாங்கள், கடவுளே எங்களுக்கு கிடையாது, நாங்க ஏத்தியஸ்ட்னு சொல்லக்கூடிய இதுல இப்ப நிக்க போற கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே பாருங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒருத்தர் விடாம நெத்தியில குங்குமம் வச்சுப்பானுங்க, விபூதி வச்சுப்பானுங்க, அப்படியே தாய்மார்களே ஓட்டு போடுங்கள், இந்து சகோதரிகளே ஓட்டு போடுங்கள்னு உருட்டுவானுங்க. தயவு செய்து அவனுங்களை மட்டும் நம்பிடாதீங்க. நம்ம கிட்ட ஓட்டை வாங்கிட்டு நமக்கு கண்டிப்பா படிச்சிருவானுங்க. திருப்பரங்குன்றத்துல பண்ண மாதிரி தொடர்ச்சியா பண்ணுவானுங்க. இவனுங்க ஆட்சிக்கு ஏகப்பட்ட கோவில்களை இடிச்சிருக்கானுங்க. ஆனா எந்த ஒரு மசூதியையோ இல்ல சர்ச்சையோ இடிச்சிருக்காங்களா நீங்க பாத்தீங்கன்னா
தேடி பாருங்க, இருக்கவே இருக்காது. பியூர்லி ஒர்க்கிங் ஃபார் அன் அஜெண்டா. அதுவும் எந்த மதத்துக்கு எதிரா? நம்மளுடைய இந்து மதத்துக்கு எதிரா. இந்த விஷயம் தெரியாத நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசி வயிறு வளர்க்கக்கூடிய சில தற்குறிகள் தமிழ் மக்களை எப்படி ஏமாத்துறாங்க? தமிழர்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு அப்படியே இன்னுமே அந்த பிரிவினையை பேசி ஏமாத்திட்டு வராங்க. ஆனா இவங்க உண்மையாவே தமிழர்களுக்காக பேசுறாங்களா பாத்தீங்கன்னா கிடையாது. இவன் தொடர்ச்சியா ஆட்சிக்கு வந்து நூற்றுக்கணக்கான கோயில்களை இடிச்சிருக்கான். அதை பத்தி இங்க கேட்க ஆள் கிடையாது. ஆனா இங்க சென்னையில ஒரு சர்ச் இருக்கு, அது வந்து விதிகளுக்கு புறம்பா கட்டப்பட்டிருக்கு, அதை இடிக்கணும்னு அரசாங்க ஆணையம் வந்துடுச்சு. ஆனா இன்னுமே இடிக்காம அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேற தராங்க. அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அங்க இருக்க வெள்ளை சங்கிகள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை இடிக்க கூடாதான். ஆனா நாம ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, அரசாங்க அனுமதியே இல்லைன்னாலும் சரி, அங்க இருக்க கோயிலை இடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நாம இருக்கோம். அந்த மாதிரியான சைக்கோகளுக்கு நாம மறுபடியும் ஓட்டு போட்டு அவங்கள உட்கார வச்சோம்னா, சீரியஸா ஒரு விஷயத்த சொல்றேன், ஏற்கனவே நம்மளுடைய பழம்பெரும் கோயில்கள் பலவற்றை இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா கண்டுக்காம விட்டு அதை பேய் வீடு மாதிரி ஆக்கி வச்சுட்டானுங்க. இவனுங்க அறநிலையத்துறை மூலமா கலெக்ட் பண்ற காசை இது மாதிரியான விஷயங்களுக்கு செலவே பண்ணாம சிறுபான்மையினருக்கு நம்ம கிட்ட காசை வாங்கி செலவு பண்ணி 400 கோடியில் அது கட்டித்தரேன், 1000 கோடியில் இது கட்டித்தரேன்னு மாறி மாறி அவங்களுடைய ஓட்டுக்காக இவனுங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. ஏகப்பட்ட கோயில்கள் இன்னும் புனரமைக்கப்படாமலேயே இருக்கு. ஏகப்பட்ட கோயில்கள் பேய் பங்களாவா ஆயிடுச்சு. அதுலயும் இல்லாம இவனுங்க வேற ஒரு பங்குக்கு இருக்கிற கோயிலை இடிச்சிட்டு இருக்கானுங்க. சோ இது திட்டமிட்டு நடத்தப்படும் ஒரு விஷயம், அதுலயும் நமக்கு எதிராக நடத்தப்படுற ஒரு விஷயம்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து புரிஞ்சுட்டு யார் நமக்காக இருப்பாங்கன்றத பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த நேரத்துல உங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காமெடி நடக்கும். அது என்னன்னா, இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜமாத்துல தெளிவா பேசி வச்சுப்பாங்க. எப்படின்னா, நமக்கு யார் ஆதரவு தராங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அதை மீறி இந்த பாஜக யார் கூட இருக்கோ அவங்களுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்ற விஷயத்துல தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்கவும் அவங்க ஜமாத் மூலமா இந்த வேலையை அவங்க பார்த்துட்டு வருவாங்க. வருஷம் இதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க விடவே மாட்டாங்க அவ்வளவு சாதாரணமா எந்த ஒரு விஷயத்தையும். கரெக்டா அவங்களுடைய மக்கள் மனசுல புகுத்திட்டே இருப்பாங்க. நமக்கு யார் ஆதரவு தராங்களோ, நமக்காக எவன் நிதி ஒதுக்குறானோ, நமக்கு எவன் முட்டு கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடுவோம். ஆனா எவன் இந்துக்களுக்குன்னு பேசுறானோ அவனுங்களுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்ற விஷயத்துல அவங்க தெளிவா இருப்பாங்க. அதே மாதிரிதான் இன்னொரு குரூப். அது எந்த குரூப் பாத்தீங்கன்னா வெள்ளை சங்கி குரூப். வெள்ளை சங்கி குரூப் வந்து அமைதியா இந்த வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா வெள்ளை சங்கி குரூப் சார்ந்த ஏகப்பட்ட ஆட்கள் தான் இங்க எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்து கோயில்களை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது, இந்து ஜனங்களை பத்தியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. இங்க நீ தமிழன்னு பேசிக்கோ, தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு பேசிக்கோ, ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே இந்து மதத்துலதான் வருவோம். அதனால இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்களுடைய பேச்சை கேட்டு இந்த தடவை தவறான முடிவு எடுத்துடாதீங்க. கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி எப்பவுமே மத ரீதியா ஒன்னா இருப்பாங்க, ஒன்னா இருந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. இங்க மட்டும்தான் தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்ற தற்கூறிகளால மட்டும்தான் இங்க தமிழ்நாடு இப்படி நாசமா போயிருக்குன்னு 100% நான் அடிச்சு சொல்லுவேன். இப்பவும் சொல்றேன், நமக்கான ஒரு அமைப்பு இங்க இல்லாததால இவனுங்க அழகா நம்மளை பிரிக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க, தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு. அதனாலயே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தெளிவா அவங்களுக்கு யார் தேவைன்றதை முடிவு பண்ணி ஒவ்வொரு தடவையும் ஓட்டு போட்டு அவங்களுக்கானதை அவங்க எப்பவுமே வாங்கிப்பாங்க. இதுல ஏமாறுறது யாரு? உண்டியில போய் காசு போடுறோம் தெரியுதா? நாம தான். அறநிலையத்துறைய நாம போடுற காசை வச்சு இவங்க என்ன பண்றாங்க, 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு நம்ம கோயிலுக்குள்ள போய் பூஜை செய்யக்கூடாது, மேலே ஏறி பிற மதத்தவரை நீங்கள் புண்படுத்தக்கூடாதுன்னு நம்ம கிட்டே உருட்டுறானுங்க. அதனால இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. இந்த இந்துக்களுக்கு இருக்க பெருந்தன்மையே இதுதான். இது பெருந்தன்மையான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து முட்டாள்தனம், இல்சவாய்த்தனம் தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுடைய மத வழிபாட்டு தலங்களில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசியல் ரீதியா பேசி யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்னு முடிவெடுப்பாங்க. ஆனா நாம மட்டும் என்ன பண்றோம், அதை பண்றதே கிடையாது. வரவங்க எல்லாருக்குமே தீபாராதனை காட்டி விபூதியை கொடுத்து அனுப்பிச்சுட்டு இதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. ஏன்னா நமக்கு அது பிடிக்காது, அதை ஒரு பெருந்தன்மையாவே நினைச்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி அது ஒரு இல்சவாய்த்தனம்ன்றதை நாம புரிஞ்சுக்கணும். வர எல்லார்கிட்டயுமே சொல்லுங்க, நம்ம கோயிலை எவன் பாதுகாக்கணும்னு நினைக்கிறானோ, நமக்கு எவன் செய்யணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு ஓட்ட போடுங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சா இங்க இருக்க அரசியல்வாதிகளுடைய ஆட்டம் காணாம போயிடும். அதை ஆனா நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு தான் அந்த பெருந்தன்மை இருக்கே. இனிமேலாவது திருந்துங்க, தயவு செய்து எவனுக்கு ஓட்டு போடணுன்றத மனசுல வச்சுக்கோங்க. Until we meet again.